மராட்டிய மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் இருக்கிறது. அவங்க லோன் எல்லாம் தள்ளுபடி ஆகும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பண்ணலை. பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் பல மாநிலங்களில் பண்ணலை. அதனால் ஓர வஞ்சனை என்பது தமிழ்நாட்டிற்கு கிடையாது. அதே நேரத்தில் கடன் வசூலிக்கையில் இருக்கக்கூடிய கெடுபிடிகளை நீக்கக்கூடிய வகையில் நாம் கவனம் கொடுப்போம். நேற்றைக்கு 4வது முறையாக நேற்றைக்கு சந்திக்கும் போது காலையிலிருந்து வருவேன்னு சொன்னாங்க. 2.5 மணி நேரம் பாராளுமன்றத்திற்கு கூட போகாமல் 2.5 மணி நேரம் நான் காத்திருந்தேன். இடைப்பட்ட ஒரு 2.5 மணி நேரம் காத்திருந்துட்டு 15 நிமிஷம் இன்னொரு அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு பின்னாடி ஏறக்குறைய 2 மணி நேரம் காத்திருந்தேன். அப்படி முழுக்க காத்திருந்த பின்னாடி அவங்கெல்லாம் வந்தாங்க. அவர்களோடு 2.5 மணி நேரத்துக்கு வேற மேலே பேசிட்டு இருந்தோம். நான் மட்டும் இல்லை, அவர்களோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் 2.5 மணி நேரம் பேசிட்டு. அப்போ அவங்க கேட்ட விஷயம், கடன் தள்ளுபடி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களான்னு. அதற்கு உறுதியாக நான் என்னால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என்று நான் நேற்றைக்கு பத்திரிகையிலே நான் சொல்லிக்கிறேன். கடன் வசூலிக்கிறதுல கெடுபிடிகள் இல்லாமல் ஆக்கணும். முடிஞ்சுன்னு சொன்னாச்சுன்னா இப்போ வசூல் பண்ணக்கூடியதை நிறுத்தி வைக்கணும். இது சொன்னாங்க. அதுக்கு நான் எல்லா முயற்சியும் பண்ணுறேன். எல்லா விஷயங்களுக்கும் உங்களோட நான் தோளோடு தோள் இருப்பேன்னு சொல்லிட்டு நேற்று சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், நான் செய்ய வேண்டிய விஷயத்தை அவங்க சொல்லும்போது அது எழுதி தந்துருங்க அப்படின்னு. எல்லாரும் எழுதி கொடுக்கக்கூடிய முறை, நான் இன்னொரு என்னுடைய துறை சார்ந்ததில்லை, என்னுடைய துறையை சார்ந்ததாக இருந்தாலும் அரசு அலுவல் என்று வரும்போது எழுத்துப்பூர்வமாக இல்லைன்னு சொன்னால் அது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த அமைச்சராக இருந்தாலும் கூட எழுத்துப்பூர்வமாக தான் போகணும். அது இல்லாமல் ஒரு சிங்கிள் நயா பேசா போனாலும் அது ஊழலுக்கு சமம். அதனால் எழுத்துப்பூர்வமாக தாங்க அப்படின்னு நான் எழுதி தந்துட்டு தான் போவேன் அப்படின்னாங்க. எல்லாம் பேசி முடித்த பின்னாடி அவங்க புறப்பட்டு போகும்போது நான் சொல்கிறேன், தயவுசெய்து எழுதி தந்துட்டு போங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க வெளியே போகிறாங்க. எல்லோரும் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க. அவங்களுடைய உதவியாளரை நான் கூப்பிட்டேன். இவங்கெல்லாம் போன பிறகு உதவியாளரை கூப்பிட்டேன், எழுதி தந்துட்டு போக சொல்லுங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளரை பார்த்து, பத்திரிகையாளர் எழுதி தரட்டும் அப்படின்னாங்க. பத்திரிகையாளர் எழுதி தந்தாச்சுன்னு சொன்னால் நீங்கள் எழுதி எப்படி தர முடியும்? நீங்கள் எப்படி எழுதி தர முடியும்? யார் போராட்டம் நடத்துகிறாங்களோ போராட்டம் நடத்த வேண்டியவங்க கையெழுத்து போட வேண்டிய விஷயம். ஆகையினால நீங்கள் எழுதிதாங்க அப்படின்னு சொன்னாங்க. எழுதிதாரன்னு சொன்னாங்க. உதவியாளர்கிட்ட கேட்டால் கீழே இருக்கிறாங்க அப்படின்னாங்க. 1 மணி நேரம், அதுக்கு பின்னாடி 1 மணி நேரம் காத்திருந்தேன். இதுக்காக மட்டும் வேறு எந்த நிகழ்ச்சியும் வச்சுக்கிடாம இதுக்காக போகுது. அப்பவும் வரல. இன்னைக்கு காலையிலிருந்தே நான் காத்திருக்கிறேன். இன்னைக்கு கடைசி நாள், பாராளுமன்றம் கூடக்கூடிய கடைசி நாள். 2 நாள் முழுக்க என்னுடைய வேலைகள் முழுக்க தள்ளி போட்டுக்கிட்டு இதுக்காக நான் இருக்கிறேன். இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் அவங்க வரல. இப்போ அவங்க மூலமாட்டு பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஒரு பேப்பர் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதை நான் படித்து பார்த்துட்டு இப்போது அமைச்சரை போய் சந்திக்கணும். இன்றைக்கி நான் மாலையில் நான் ஆந்திர மாநிலத்துக்கு நான் போகிறதுக்கு ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கிறேன். நான் போகணும். ஆகையினால அதுக்குள்ளாலேயாவது அமைச்சரை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். கேபினெட் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அமைச்சர் வெளியே வர முடியாது, அந்த இடத்துக்கு நான் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் கொண்டு விட்டுருக்கு. இப்போ என்னுடைய அலுவலகத்திலிருந்து நிதி அமைச்சருக்கு அதை பரிந்துரை பண்ணியும் அமைச்சர்கிட்ட தொலைபேசி மூலமாகவும் பேசுறதுக்கு நான் முடிவெடுத்து வந்திருக்கிறேன். பெரியவங்கள்ட்ட கேட்டாச்சுன்னு சொன்னால், ஏன் அவங்க அவசரமாக போனாங்க, ஏன் எழுதி தராமல் போனாங்க, ஏன் காலையிலிருந்து என்னை இவ்வளோ நேரத்துக்கு காத்திருக்க வச்சாங்க, எதுவுமே எனக்கு தெரியல.
என்னை பொறுத்த வரைக்கும் திறந்த மனதோடு இந்த அரசாங்கம் விவசாயிகளோடு இருந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் நாம் எடுத்திருக்கிறோம். இன்னும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்கின்றோம். பெரியவர்கள்ட்ட என்னுடைய வேண்டுதல், தயவு செய்து போராட்டத்தை கைவிடுங்கள். 5வது முறையாக உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். தயவு செய்து போராட்டத்தை கைவிடுங்கள். எல்லா முயற்சிகளையும் முழுமையாக நான் செய்வேன். என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்பதை கேட்டுக்கொள்வேன். இப்ப நேத்துக்கு ஃபுல்லா நீங்க இருந்திருக்கீங்க, அந்த விவசாயிகளுக்காக காத்திருந்தீங்க. இன்னைக்கு வந்து அவங்க மனு கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும் இல்ல மனு கொடுப்பாங்க அப்படின்னு காத்திருந்தீங்க. 2 நாட்களாக நீங்க காத்திருக்கிறீங்க. ஆனா இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் விவசாயிகள் தொடர்ந்து அவங்களுடைய நிலையில இருக்கிறாங்க, அவர்கள் நிலையிலிருந்து இறங்கி வரல. அதனாலதான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் நான் பேசி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து எதுவும் சொல்லுங்கள். போலீஸ்காரங்க விடுறாங்களா எனக்கு தெரியாது. எனக்கு யாரும் தகவல் கொடுக்கலை. வர முடியலைன்னு சொன்னால் தகவல் கொடுக்கணும், அதுவும் பண்ணலை. எந்த ஒரு அமைச்சரும் இந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் வந்து உங்களில் ஒருத்தர், உங்களோட முழுமையாக இருக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டவன். ஆனால் அதே நேரத்தில் மற்ற வேலைகளெல்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு நான் இருக்கும்போது கொஞ்சமாவது நீங்கள் நினச்சிருக்கணும், இப்படி ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தகவல் கொடுப்போம். ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ ஃபோன் பண்ணுறீங்க, என் ஃபோன் நம்பர் எல்லாத்திட்டையும் இருக்குது, ஒரு ஃபோன் கூட வரல. உங்களை தொடர்பு பண்ணுறதுக்கு வசதி கிடையாது, வரமாட்டேங்கிறீங்க. என்னுடைய வேண்டுதல் எது வேணாலும் இருக்கட்டும், இவ்வளோ போராட்டம் நீங்கள் நடத்திருக்கீங்க, உங்களுடைய உணர்வோடு கூட நானும் பேசுகிறேன். தயவு செய்து போராட்டத்தை நீங்க 2 நாள் நாளைக்கு போய் ஆகணுங்க. எப்படிங்க நீங்க வந்து அவரை சந்திக்க முன்னாடி நீங்க ரிப்ளை எதிர்பார்க்குறீங்க? டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடி வரும் தமிழக விவசாயிகளை சந்தித்துவிட்டு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். போராட்டத்தை கைவிடுமாறு தமிழக விவசாயிகளுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உரிய நடவடிக்கை எடுக்க தாம் அழுத்தம் தர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதன் விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.